இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஹை அனிமல் மூவ்மெண்ட் உள்ள ஒரு இடம். நைட் வந்தோம் ஒரு 7:30 மணிக்கு மேலே. சாதாரணமாகவும் பப்ளிக் யாரையும் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் வந்து அன்றைக்கி கரடி வந்திருக்கு ஒரு 6:30 மணிக்கு. அதுக்கு முன்னாடி வந்து யானை ஒரு குரூப் வந்திருக்கு. ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷன் இப்போ நம்ம உள்ளார போகிறது. யானைகள்லாம் ரோட்டுக்கு வந்துடுச்சுன்னா நம்மளை சார்ஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நம்மளை போகிறதுக்கு கூடாது. நாம் முத்தங்காவிலிருந்து கிளம்பி பந்திப்பூர் வழியாக முதுமலையை வந்து ரீச் பண்ணிட்டோம். அதாவது முதுமலையில் கார்குடி அப்படிங்கிற இடத்துல உள்ள குக்கு ரெஸ்ட் ஹவுஸில் தான் வந்து நம்ம ரூம் புக் பண்ணியிருக்கிறோம். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் இந்த குக்கு ரெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. அதிகப்படியான அனிமல் மூவ்மெண்ட், பர்டிகுலராக யானை, புலி, சிறுத்தை எல்லாமே வந்து இந்த குக்கு ரெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் வந்து ரெகுலராக வரக்கூடிய ஒரு இடம். இன்னும் சொல்ல போனால் கரடி வந்து ரெகுலராகவே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்தப்போ நம்மளால் ரொம்ப நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால் கொஞ்சம் அட்வான்ஸாகவே இன்றைக்கி வந்து செக்இன் ஆகிறோம். அதாவது ஒரு 2 மணிக்கு செக்இன் மணி, இப்போ 2 மணிக்கெலாம் ஷார்ப்பாக நம்ம இங்கே வந்துட்டோம் செக்இன் ஆகிறதுக்காக. பொதுவாக பந்திப்பூரோட முதுமலையில் பார்த்தீங்கன்னா யானைகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். நம்ம ரோட்டு ஓரத்துலேயே வந்து போகும்போது முதுமலையில் எப்போ வந்தாலும் நம்மளால் வந்து யானைகளை பார்க்க முடியும். அதுமாதிரி இப்போ நம்ம தங்கியிருக்கிற இடமும் பார்த்தீங்கன்னா யானை ஃப்ரீக்வெண்ட்டாக வரக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால இந்த வாட்டி கண்டிப்பாக இங்கே ஒரு நாள் ஃபுல்லாக இங்கேயே இருக்கணும் நாம அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இதை தவிர சஃபாரிக்கு நம்ம புக் பண்ணியிருக்கிறோம். இப்போ நீங்கள் ரைட் சைடில் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த பாழடைஞ்ச வீட்டில் தான் கரடி குடியிருக்குமா. ஏன்னா அடிக்கடி வந்து இதுக்குள்ளார இருந்து தான் வெளியில் வந்து நம்ம குக்கு ரெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லி கேர்டேக்கர் லாஸ்ட் டைம் வரும்போதே சொல்லியிருந்தாரு. பார்க்கலாம் குக்கு ரெஸ்ட் ஹவுஸில் இன்னைக்கு எந்த அளவுக்கு அட்வென்ச்சராக போகுது அப்படின்ட்டு. லாஸ்ட் டைம் நம்ம நைட்டில் வந்தோம், ஒரு எல்லாமே இதாகிட்டு மறுநாள் காலைல பொழுது முடிஞ்சோன்னு ஓட்டோம். அதனால் இங்கே நேரத்தோடு வந்துச்சு. இன்னைக்கு நேரத்தோடு வந்திருக்கிறோம். பார்ப்போம் என்ன நடக்குது. ஓப்பனில் தான் இருக்கு, போங்க. அடிப்படவே இல்லை, அடிப்படும். பொல்யூஷன், இறைச்சல் மிகுந்த சிட்டி லைஃப்லேருந்து கொஞ்சம் ஒதுங்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு நேச்சரோட ஒன்றி போய் இருக்கணும் அப்படின்னா இந்த இடம் ஒரு அருமையான பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன். காரணம், சுற்றிலும் வந்து காடு, காட்டுக்கு நடுவில் ஒரே ஒரு வீடு, அங்கே நம்ம மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலே
த்ரில்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இயற்கை அழகு மொத்தமும் கொட்டி கிடக்கக்கூடிய இந்த இடத்துல நம்ம மனசில் லயிச்சு இங்கே நம்ம ஒன்றி போய் இருக்கிறத நம்மளால் நம்மளே நினச்சாலும் தடுக்க முடியாது. அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு சூப்பரான பிளேஸில் நாம் இன்றைக்கி ஸ்டே பண்ணியிருக்கோம். அதனால தான் இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம இங்கே ஸ்டே பண்ணியிருந்தாலும் இந்த இயற்கை சூழல் நமக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தனால மீண்டும் ஒரு நாள் முழுமையாக இங்கே இருந்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் வந்திருக்கோம். ஏற்கனவே போன வீடியோவில் உங்களுக்கு நான் இந்த ரூமை சுற்றி காமிச்சிருக்கேன். இருந்தாலும் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக திரும்ப சின்னதாக அந்த ரூம் எப்படி இருக்குங்கிறத காமிச்சிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்தீங்கன்னா தாராளமாக படுக்கலாம். ஒரு டபுள் காட் இருக்குது, 2 சிங்கிள் காட் இருக்குது. ஸோ இதுதான் ஹால். இது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இருக்குது. விண்டோஸ் இங்கேருந்து பார்த்துக்கலாம். இந்த சைடு ஒன்று இருக்குது, இந்த சைடு ஒரு விண்டோ இருக்குது. மேலே சஃபாரி போகிற வெஹிக்கிள்லாம் போகுது பாருங்கள், அதுதான் சஃபாரி போகிற வெஹிக்கிள். அப்பர் கார்குடி போகிறாங்க, அது பாருங்கள். இந்த சைடு போகுது பாருங்கள், மேலே அப்பர் கார்குடி. டைகர் சைட்டிங் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் தான் இந்த அப்பர் கார்குடி. ஒரு சோஃபா இருக்குது, 2 சேர் மாதிரி கொடுத்துருக்காங்க, சின்ன ஸ்டூல் கொடுத்துருக்காங்க, ஒரு 3 இது இருக்குது, ஸ்டூல் இருக்குது. அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ரூம் ஒன்று மாரி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு ஜன்னல் இருக்குது, திறந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இன்வெர்டர் இருக்குது, ஸோ கரண்ட்டு போனாலும் ப்ராப்ளம் இருக்காது. அப்புறம் வாஷ் பேஷன் இருக்குது. வாஷ் பேஷன்லாம் கூட கிடையாது இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்தப்போ அப்போ தான் நாங்கள் புதுசு, அப்போ நல்லா நீட்டாக இருந்தது. இப்போ அதுக்குள்ளே நம்ம மக்கள் சரியான பராமரிப்பு இல்லாமல் ஒரு 3 மாதத்துலேயே கொஞ்சம் முன்னைக்கு இப்போ கொஞ்சம் மாறி இருக்குது. ஃபுல்லாக வுட்லேயே ஃபர்னிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடே ஃபுல்லாக வுட்டாகவே இருக்குது. நல்ல சைட் சீயிங் பார்க்கலாம். இதுதான் அப்பர் கார்குடி போகிற ரோடு, சஃபாரி ரூட்டு. இது எல்லோரும் இந்த ரூட்டில் போகிறதுக்கு பர்மிஷன் கிடையாது, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. ஃபுல்லாக சிசிடிவி சர்வேலன்ஸ் வச்சுருக்குறாங்க. நல்ல அருமையான ஒரு லொக்கேஷன். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஹை அனிமல் மூமெண்ட் உள்ள ஒரு இடம். அதாவது டைகர், எலிஃபண்ட், கரடி, சிறுத்தை இது எல்லாமே ரெகுலராக இந்த இடத்துக்கு வருமா. ஸோ ஆனால் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இது வருமா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. வந்தது நம்ம பார்க்க முடிஞ்சதுன்னா லக்கு தான். லாஸ்ட் டைம் இதுமாரி பகலில் எங்களால் வர முடியல. நைட் வந்தோம் ஒரு 7:30 மணிக்கு மேலே. அதனால் எங்களால் நைட்டு தங்கியிருந்தோம். அப்புறம் காலைல பொழுது விடிஞ்சோன்னு கிளம்பிட்டோம். பெரிய லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. அதனால் கொஞ்சம் அட்வான்ஸாக இந்த வாட்டி 2 மணிக்கு செக்இன்னு நம்ம 2:30 மணிக்கெலாம் இங்கே வந்துவிட்டோம். வந்துட்டு இது பாருங்கள், எனக்கு பின்னாடி இதுதான் அப்பர் கார்குடி போகிறது சஃபாரி ரூட்டு. சாரி, இந்த ரூட்டு இந்த சைடு சஃபாரி போகிறது. இது எல்லாரையும் உள்ளார விட மாட்டாங்க. அங்கே கேட் ஒன்று இருக்கும், க்ளோஸ் பண்ணுவாங்க நைட்டு 9 o'clockலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் க்ளோஸ்டு. இந்த ஏரியாவுக்குள்ளார வர முடியாது. சாதாரணமாகவும் பப்ளிக் யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம இங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறதுனால இங்கே வந்திருக்கோம். ஸோ லாஸ்ட் டைமே சொன்னார், ஈவினிங் சிறுத்தை வந்துச்சு. சிறுத்தை 2-3 நாளைக்கு முன்னாடி வந்தது. அன்னைக்கு நாங்கள் அன்னைக்கு கரடி வந்திருக்கு ஒரு 6:30 மணிக்கு. அதுக்கு முன்னாடி யானை ஒரு குரூப் வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். சரி, நம்மளால் பார்க்க முடியலன்னு பார்த்தோம். அதனால் இன்றைக்கி வந்திருக்கோம். இருந்தாலும் பந்திப்பூரில் சஃபாரியும் புக் பண்ணியிருக்கேண்ணா. அதனால் நமக்கு 5 மணிக்கு சஃபாரி. இங்கேருந்து ஒரு 4 மணிக்கு கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளார ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா சஃபாரி போயிட்டு சஃபாரி எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நமக்கு 5 மணிக்கு பந்திப்பூரில் சஃபாரி அப்படிங்கிறதுனால நம்ம ரெஸ்ட் ஹவுஸ்லேருந்து ஒரு 4 மணிக்கெலாம் கிளம்பி நானும் என் பையனும் மட்டும்தான் இன்றைக்கி சஃபாரிக்கு போகிறோம். ஏன்னா நம்ம தங்கியிருக்கிற இடத்துல யானையோ இல்லை வேறு ஏதாவது அனிமல் வந்தால் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒய்ஃபும் டாட்டரும் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் 2 பேர் மட்டும் போகிறோம். நம்ம சஃபாரி போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா
யானைகளை வந்து கூட்டமாக நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. நாங்கள் போகும்பொழுது அந்த ஒரு 3 யானை குட்டியோட நின்றுட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் தான் போயிருப்போம். கொஞ்சம் தூரத்தில் ஒரு டஸ்கர் ஒன்று வந்து நின்றுட்டு இருந்தது. அது எப்படின்னா எக்ஸாக்டாக வந்து பந்திப்பூர் ஸ்டே பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்டேக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நின்றுட்டு இருந்தது. நமக்கு வர சஃபாரிக்கு டைம் ஆகிடுச்சு, அதனால் ரொம்ப நேரம் இங்கே டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். நம்ம இங்கே வரும்போது இங்கே ஒரு யானை வந்து நின்று ஞாபகம் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம போயிருப்போம். மறுபடியும் ஒரு 2 யானை சைடில் நின்றுட்டு இருந்தது. பொதுவாக சாதாரண நேரத்தில் பார்த்தா எந்த யானையுமே இருக்காது. சஃபாரிக்கு அவசரமாக போகும்போது பார்த்தா அங்கங்கே யானை நிற்கிது. ஆனால் நின்று பார்க்க தான் நமக்கு டைம் இல்லை. நாம் இப்போது பந்திப்பூர் சஃபாரி கவுண்டருக்கு வந்திருக்கோம். ஏற்கனவே ஆன்லைனில் நம்ம டிக்கெட் புக் பண்ணிட்டதுனால க்யூவில் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. நேராக போனால் அவங்க ஒரு ஸ்லிப்பு ஒன்று கொடுப்பாங்க. பஸ்ஸு எந்த பஸ்ஸு, அதுக்குள்ளே சீட் நம்பர் இதெல்லாம் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நம்மளோட பஸ் வந்தோன்னே நம்ம ஏறி போக வேண்டியதான். இதுதான் லாஸ்ட் சஃபாரி அப்படிங்கிறதுனால நமக்கு அனிமல் சைட்டிங்க்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்படிங்கிறதுனால நாமளும் வந்து பர்டிகுலராக இந்த டைமை சூஸ் பண்ணி நம்ம புக் பண்ணியிருக்கோம். கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணோன்னா கொஞ்சம் நேரத்தில் சஃபாரி வெஹிக்கிள் வந்துடுச்சு. ஸோ அதில் ஏறி இப்போ நம்ம சஃபாரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கு சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு வந்து ஒரு பர்சன் 650 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 1 ஹவர் தான் வந்து இந்த சஃபாரி டைமிங். 1லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ஆகும்னு வச்சுங்களேன். இதில் என்னென்னா இந்த மெயின் ரோட்லேயே ஒரு 1/2 hour போகிற மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளார வந்து போகிறதுங்கிறது ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவருக்குள்ளே தான் வந்து உள்ளுக்குள்ளார அழைச்சிட்டு போவாங்க. அந்த டயத்துக்குள்ளார நம்மளால் எந்த அளவுக்கு அனிமல்ஸை பார்க்க முடியுங்கிறது தான் ஒரு சேலஞ்சு. இங்கே பஸ் மட்டும் இல்லாமல் ஜிப்சி, கேம்பர் இப்படி வேறு சில வெஹிக்கிளும் இருக்குது. ஜிப்சியில் வந்து 5500 ரூபாயும், கேம்பருக்கு வந்து 7900 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் டைமிங்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு 1.5 மணி நேரமும், ஜிப்சி கேம்பருக்கு 2 மணி நேரமும் டைம் டூரேஷன் இருக்குது. நம்மளுடைய சஃபாரி வெஹிக்கிள் ஏறக்குறைய ஒரு 4-5 கிலோமீட்டர் வந்து மெயின் ரோட்டில் ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் சஃபாரி போகக்கூடிய அந்த தடத்துக்குள்ளார வந்து நுழைஞ்சுது. இது எங்கே இருக்குன்னா நம்மளுடைய பந்திப்பூரில் ஸ்டே பண்ணுறாலையா அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்குது. ನೋಡಿ ಮಾರ್ಕಿದೆ ಕಟ್ಟಲ್ಲಿ ಮಾರ್ಕಿದೆ ಏನು ಮಾರ್ಕು ಅದು ಅದಕ್ಕೆ ನ್ಯಾಚುರಲ್ ನಮಗೆ ಸ್ಟ್ರೈಟ್ ನೆಕ್ ಮಾರ್ಕ್ ಮಂಗೂಸ್ ಅಂತ ಕರೆಯೋದು.
ಕೊಂಬಿಲ್ ವಾಲ ಟಸ್ಕ್ ಇದ್ರೆ ಮೇಲ್ ಟಸ್ಕ್ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಒಂದು ಏಷ್ಯನ್ ಎಲಿಫೆಂಟ್ ಒಳ್ಳೆ ಮೇಲೆ ಮಾತ್ರ ಕೊಂಬಳು अफ्रीका एलिफेंट को थोड़ा दोनों को आते हैं मेल फीमेल के दोनों को फॉरेस्ट के हमारा इंडियन एशियन நாம சஃபாரி போகிற இந்த நேரத்தில் பந்திப்பூர் சம்மந்தமான ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாம். இதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். அதாவது 1931 வருஷத்தில் மைசூர் ஆண்ட மகாராஜா ஒருத்தர் தான் இந்த பார்க்கை வந்து ஆரம்பித்தார். வெறும் 90 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேணுகோபால வைல்ட் லைஃப் பார்க்கு 1973 ப்ராஜெக்ட் டைகர் திட்டத்தின் கீழே 800 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவா இது விரிவாக்கம் செய்யப்பட்டது. இப்போ 868 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவுடன் இந்தியாவிலேயே 2வது அதிகமான புலிகள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக இந்த பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் விளங்கி வருது. இங்கு பெங்கால் டைகர்னு சொல்லக்கூடிய வங்கப்புலிகள் மட்டும் இல்லாமல் சிறுத்தை, கரடி, யானை, அப்புறம் தோல் சொல்லக்கூடிய சென்னாய்கள், அப்புறம் இந்தியன் கார் சொல்லக்கூடிய காட்டு மாடுகள், இது எல்லாமே வந்து இந்த காட்டில் நிறைஞ்சி காணப்படுது. ಅದರಲ್ಲಿ ಉಪ್ನಂ ಸೇರೆ ಸೊ ಅದನ್ನ ಅದು ಲಿಕ್ ಮಾಡ್ತಾ ಇರೋದು ಮಿನರಲ್ಸ್ ಕ್ಯಾಲ್ಸಿಯಂ ಸಿಗುತ್ತೆ ಅವಕ್ಕೆ மண்ணை சாப்பிடுது சால்ட் இருக்கும் அதில் மினரல்ஸ் मड में वो साल्टिक साल्ट करते लगती है So one more elephant, see there, the back side. அஸ்கரை பார்த்து இது பயந்து ஓடுது. இதை பார்த்தோன்னு இது ஓடுது, அதை பார்த்தா அதை ஓடுது. Side.
केयरफुल अगर मोबाइल फोन से நாம் சஃபாரிக்கு வந்திருக்கிற இந்த நேரமாக பார்த்து நாம் தங்கியிருக்கிற குக்கு ரெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் நாம் எதை ஒன்று ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தோமோ யானை, அதாவது ஒரு டஸ்கர் ஒன்று நம்ம இருக்கிற ரெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துலேயே வந்திருக்கு. அங்கே ஒய்ஃபும் பொண்ணு மட்டும்தான் தனியாக இருந்தாங்க, கேர்டேக்கர் கூட இல்லை. அதனால் யானை வந்தோடனே பார்த்துட்டு பயந்துட்டாங்க போல் இருக்கு. எனக்கு கால் பண்ணாங்க. நாம் அப்போ தான் சஃபாரியை முடிச்சுட்டு சஃபாரி சென்டர் நோக்கி போயிட்டு இருந்தோம். சரி சீக்கிரம் போயிட்டோம் அப்படின்னா சரி கார் எடுத்துகிட்டு உடனே நம்ம ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சஃபாரி சென்டர் நோக்கி போக ஆரம்பித்தோம். சஃபாரியை முடிச்சுட்டு நம்ம ரூமுக்கு திரும்புகிறப்ப நல்லா இருட்டிடுச்சு. நம்ம திரும்ப ரிட்டர்ன் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒரு பெரிய மான் கூட்டமே அழகாக ரோட்டை கிராஸ் பண்ணிகிட்டு இருந்தது. சரி நம்ம என்னதான் அவசரமாக போனால் கூட அதை மான்லாம் ரோடை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தானே போக முடியும். அதனால் அதை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் சரி நம்ம ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக கிளம்பி போக ஆரம்பித்தோம். நாம் இப்போ நம்ம தங்கியிருந்த ரெஸ்ட் ஹவுஸ்ட்டை வந்துட்டோம். ஏன்னா யானை வந்திருந்ததுனால இந்த பக்கம் ரோட்லேயே அது நின்றுட்டு இருந்தாலும் இருக்கும்,
அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்து தான் போயிட்டு இருந்தோம். இல்லை அது நம்ம காரில் வர மொத்தம் அடிக்குது. வண்டி யானை கிணை குறுக்க நின்றுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நம்மளும் செக் பண்ணிட்டு போகிறது நல்லது. அதுக்காக தான் அவள் கால் பண்ணுறான்னு நினச்சேன். நான் நான் குறுக்க இருக்கு இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணுவான்ல கௌஷிக். அதனால தான் இருக்கான்னு கேட்டேன் ஒரு வாட்டி. இல்லைன்னா வெளியில் தான் உட்காந்துருக்காங்க. ஆனை ஆனை மல்டி ஆனை மனிதனும் மனிதனும் மல்டி ஆனை 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 ஆனை. செடியை ஏதோ ஒரு உருவம் நிற்கிற மாதிரி இருந்தது. இப்படி தான் கிராஸ் பண்ணி இந்த சைடில் கொஞ்சம் தூரத்தில் அந்த மரத்துக்கிட்ட கிராஸ் பண்ணிருக்கோம்ல குஷி. அப்படி கொடுங்க அந்த பக்கம் அடித்து பார்க்குறாங்க. இந்த இடத்துல தானே கிராஸ் பண்ணியிருக்கோம். இங்கே இல்லை, அங்கே ஸ்லோத் பியர் இருந்தது. அங்கே நாங்கள் இதுவரை நடந்து வந்துட்டோம். அந்த யானை மெயின் ரோடு போனோன்னே அது முன்னாடி வந்தோம். ஐயோ நீ நாங்கள் பாதியிலே போயிட்டோம். வேணாம் இந்த பக்கம் எதுவும் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதேமாரி வந்துச்சு பற்றி இல்லை குஷி. நாங்கள் ரூமுக்கு வர்றதுக்கு 8 மணி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம சாப்பிட வேற போகணும். 9 மணிக்கு வந்து செக் போஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வெளியில் போகவும் முடியாது, உள்ளுக்குள்ளார வரவும் முடியாது. இந்த 1 ஹவர் டைமுக்குள்ளார ஃபாரஸ்ட்டை விட்டு நம்ம வெளியில் போய் தொரப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல தான் வந்து அந்த செக் போஸ்ட் இருக்குது. அங்கே போய் சாப்பிட்டுட்டு திரும்ப நம்ம ரிட்டர்ன் வரணும். இது 1 ஹவருக்குள்ளார இதெல்லாம் சாத்தியமானு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம்தான். இருந்தாலும் நாங்கள் போயிட்டு இருந்தோம். அப்படி நாங்கள் அவசரமாக போயிட்டு இருக்கும்போது எங்களை அச்சுறுத்தும் விதமாக நடு ரோட்டில் ஒரு டஸ்கர் ஒன்று நின்றுட்டு இருந்தது. செக் போஸ்ட்டு 9 o'clock க்ளோஸ் பண்ணிடுவோங்கிறதுனால சில வெஹிக்கிள்லாம் ரொம்ப அவசரமாக போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா பார்டரில் 9 மணிக்குள்ளார போகணும். அதுக்கு மேலே போனால் அந்த செக் போஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி விட மாட்டாங்க. திரும்பி வரும்பொழுதும் அந்த மாதிரி தான். ஸோ அதனால் எல்லா வெஹிக்கிளுமே ரொம்ப அவசரமாக போயிட்டு இருந்தாங்க. என்னாச்சுன்னா கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இப்போ டைம் நம்ம திரும்பி வரும்போது நிறைய வண்டி இருக்காது. ஏன்னா 9 மணிக்கு கேட் க்ளோஸ் பண்ணுறாங்கல்ல, அதனால் வண்டிலாம் வராது. அப்போ வந்து இன்னும் வண்டி ரோட்டுக்கு வந்துடும். வண்டி ரோடு வர்றது யானை ரோட்டுக்கு வந்துடும். பயத்தில் வாய்லாம் வளருது. அவர் கேர்டேக்கர் வேறு சொன்னார், சொன்ன 9 மணிக்கு மேலே விட மாட்டாங்களான்னு. இங்கே தங்கியிருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. ஆனால் யானை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க, ரோட்டுக்கு வந்துடும். அவர் தான் சொல்லிட்டு இருந்தாரு, பயமே இல்லாமல் நிற்கிறீங்க 2 பேர். அவர் சொன்னார் ரொம்ப இது தைரியம் தான் அப்படின்னு. நாங்கள் காட்டுக்குள்ளே இருந்து பழகிடுச்சு, நிற்க அடிக்கடி காட்டுக்கு வருவோம். நாம் தொரப்பள்ளி போகிறதுக்கே 8:45 ஆயிடுச்சு. அதனால் அங்கே சாப்பிட்டுட்டு திரும்ப ரிட்டர்ன் வரதா இருந்தால் ரொம்ப ரிஸ்க்கு, உள்ளார வர முடியாது அப்படிங்கிற காரணத்தினால பார்சல் வாங்கிட்டு நம்ம உடனே திரும்பவும் உள்ளுக்குள்ளார என்ட்ரு ஆகிட்டோம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார. இப்போ திரும்பி போகும்பொழுது வாகன போக்குவரத்துங்கிறது ஏறக்குறைய இருக்கவே இருக்காது. 1-2 வெஹிக்கிள் தான் வந்து நம்ம பார்க்க முடியும். ஏன்னா செக் போஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிற டைம் இப்போது. அதனால் பெரிய லெவலில் வந்து வெஹிக்கிள் இங்கே உள்ளுக்குள்ளார வராது. ஏன்னா கர்நாடகா இங்கே உள்ளுக்குள்ளார என்ட்ரானாலும் கர்நாடகா செக் போஸ்ட் வந்து 9 மணிக்கு இங்கிருந்து எப்படி இருந்தாலும் போகிறதுக்கு ஒரு 1 ஹவராவது ஆகும் கர்நாடகா செக் போஸ்ட்டுக்கு. அதனால் நம்மளுடைய காரு தான் கடைசி வாகனமாக இருக்கலாம் மேபி. ஸோ அதனால் நம்மளும் ஒரு பதற்றத்தோடு தான் உள்ளுக்குள்ளார போனோம். நைட்டு டின்னருக்கு வந்து சஃபாரி போயிட்டு வந்த அவசரத்தில் வாங்க மறந்தாச்சு. அதனால் இப்போ 9 மணிக்கு கேட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க. மணி இப்போ வந்து 8:50 ஆகுது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. அதுக்குள்ளார நம்ம ரீச் ஆகணும். ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷன் இப்போ நம்ம உள்ளார போகிறது.
ஏன்னா வெஹிக்கிள் மூவ்மெண்ட்லாம் சுத்தமாக கம்மியாயிடும். இன்னுமே யானைகள்லாம் ரோட்டுக்கு வந்துடுச்சுன்னா நம்மளை சார்ஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதே சமயம் நம்மளை போகிறதுக்கு கூடாது. ஸோ அதனால் கொஞ்சம் ரிஸ்கியான இதில் தான் இன்றைக்கி நைட் டிரைவ் எடுத்து நம்ம ரூமுக்கு போக போகிறோம். அதனால் பார்சல் வாங்கிட்டேன், சாப்பிட்டா டைம் ஆகிடும் அப்படிங்கிறதுனால. இப்போ நம்ம வரும்போதே என்னென்னா ஒரு டஸ்கர் வந்து நடு ரோட்லேயே நின்றுட்டு இருந்தது. அதுவே நமக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஒரு டேனில் வந்து திரும்பின உடனே நின்றுட்டு இருந்ததா, சரின்ட்டு அது ரிவர்ஸ் எடுத்து போயிட்டு திரும்ப அது மேலே ஏறினதுக்கு அப்புறம் தான் வந்தோம். அதுமாரி திரும்ப இப்போ நம்ம போகிறோம், எந்த மாதிரி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஒரு வழியாக எந்தவித பெரிய அசம்பாவிதங்களும் இல்லாமல் நம்ம ரெஸ்ட் ஹவுஸ்கிட்ட வந்துட்டோம். ஆனால் ரெஸ்ட் ஹவுஸ் வர்ற வழியெல்லாம் சைடில் டார்ச் அடித்து பார்த்துட்டே வந்தோம், ஏதாவது சைடில் நிற்கிதா அப்படின்னுட்டு. ஸோ ஒரு வழியாக ஒன்றும் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வர ஆரம்பித்தோம். வாங்கிட்டு வந்த பார்சலை சாப்பிட்டுட்டு திரும்பவும் வெளியில் வந்தோம். வெளியில் வந்து சுற்றிலும் டார்ச் அடித்து பார்த்தோம் ஏதாவது நிற்கிதா அப்படின்னுட்டு. ஒரு 11-11:30 வரைக்கும் முடிச்சுட்டு இருந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அது வரைக்கும் எதுவும் வரல. அதனால் அதுக்கப்புறம் ஏதாவது பக்கத்தில் இருந்தாலும் தெரியாது, இருந்தாலும் நம்ம கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் டார்ச் அடித்து பார்த்தோம். லெவன் 11:30 வரைக்கும் கண் முழிச்சு பார்த்துட்டு இருந்தோம், எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் சரி தூக்கம் வந்துடுச்சு, சரின்னு போய் படுத்துட்டோம். ஓகே, இதோட இந்த காணொளி நிறைவுக்கு வருது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் இப்போ நம்ம தங்கி இருக்கிற இந்த குக்கு ரெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துலேயே ஒரு டஸ்கர் ஒன்று வந்தது. அப்போ வரும்பொழுது மனைவியும் பொண்ணு மட்டும்தான் தனியாக இருந்தாங்க. அப்போ ஏற்பட்ட அந்த த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸு. அப்புறம் முதுமலையில் இது வரைக்கும் நம்ம தங்காத ஒரு இடத்துல போய் நம்ம தங்கி இருந்தோம். அப்புறம் நம்ம முதுமலையில் சஃபாரியும் போயிருந்தோம். இது எல்லாமே நீங்கள் அடுத்த காணொலியில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், ராம்ஸ் தர்பார்னு. அதோட லிங்க்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கிறேன். சரி போகலாமா? ரொம்ப நேரம் ரிஸ்க்கு இங்கே படுக்கும்.